இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். உன்னோடுக்கா அப்படின்ற ஒரு படம் வந்து வினோத் சாகரனோட நட்பு கிடைச்சது எனக்கு. வினோத் சாகர் யாருனாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராம் சார் ராட்சசன் படத்தில் இந்திரராஜ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டானா அவன் சொன்னது, உன்னோட ஃபிசிக்கு உன்னோட பாடி லாங்குவேஜுக்கு ஏன் நீ சீரியல் பண்ணுற, கொஞ்சம் வெயிட் பண்ணால் கூட பெரிய திரையில் போ அப்படின்னு சொன்னான். இந்த ஒரு கதைக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? எதனால் இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணீங்க? எனக்கு எப்பவுமே 4 சீன்ஸ் இருந்தாலும் அதில் வந்து தனித்துவமாக நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குமாங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஒரு படமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போது ஈவன் பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், அந்த கதிர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீட் அப்படின்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான். ஸோ அவரோட ஃப்ரேமில் நடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். நான் ஒரு சில டைலாக்லாம் மறந்துட்டேன். நான் பேசவே இல்லை, நான் பாட்டு இப்படியே அமைதியாக இருக்கேன். சார் அந்த டைமிங் கொடுத்து அவரே நெக்ஸ்ட் டைலாக்கும் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த டைலாக் விட்டுட்ட தானே அப்படின்னு சொல்லும் போதுலாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அவங்க மைண்டில் என்ன மாதிரி விஷயங்கள் தோணும்? என்ன தேவையோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துருக்காரு. கடைசி நிமிஷம் வரைக்கும், படத்தோட லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் உங்கள் சஸ்பென்ஸ் வந்து என்னன்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இந்த பியூட்டியே. இந்த படத்தில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது மலையாளம் ஃபிலிம்ஸை ஏன் இங்கே வந்து ரசிக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஸோ ஜென்யூன் டு இட்ஸ் நேச்சர். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு ஜானர் ஃபிலிம்ஸ் வந்து இங்கே எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, என்னன்னா அது அன்ஆன்சர்ட் தான். அதே மாதிரி ஒரு தமிழ் படம் எடுத்தால் ஓடுமா? ஒன்னிலியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த நேர்காணலில் நம்மளோட அக்கரன் அப்படின்ற ஒரு படம் புதுசாக ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தினுடைய டீம் தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த படம் பற்றி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 3 பேருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இந்த படம் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நீங்களே கொடுத்துடலாமே. ஓகே, என்னோட பேர் கார்த்திக் சந்திரசேகர். நான் முதல் முறையாக சின்னத்திரையில் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனேன். தெய்வமகள் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து சாமுவேல் ராஜா ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணி வேர்ல்டு வைடு தமிழர்களோட நெஞ்சில் வந்து ரொம்ப ரீச் ஆனேன். ஐ காட் த ஹையஸ்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸ். அதில் சன் டிவியில் அது அவார்டு கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணேன். உன்னோடுக்கா அப்படின்ற ஒரு படம் வந்து வினோத் சாகரனோட நட்பு கிடச்சிது எனக்கு. வினோத் சாகர் யாருனாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராம் சார் ராட்சசன் படத்தில் இந்திரராஜ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டானா அவன் சொன்னது, உன்னோட ஃபிசிக்கு உன்னோட பாடி லாங்குவேஜுக்கு ஏன் நீ சீரியல் பண்ணுற, கொஞ்சம் வெயிட் பண்ணால் கூட பெரிய திரையில் போ அப்படின்னு சொன்னான். அப்போ பெரிய திரை வாய்ப்பு ட்ரை பண்ணப்போ அப்பா வந்து ஒன் ஆஃப் த சார்பேட்டா லீடர், born and brought up in நார்த் மெட்ராஸ். ஸோ அப்போ ரஞ்சித் சாரோட அசிஸ்டன்ஸ் ஜெயிலாம் வந்து அப்ரோச் பண்ணிட்டு சார்பேட்டா பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த படம் எடுக்கும்போது. ஸோ அப்போ பண்ணும்போது அதில் ஒரு பாக்ஸிங் கோச் கேரக்டர் ஒன்று இருந்தது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சந்தோஷ்க்கு நான் பாக்ஸிங் கோச்சாக பண்ணியிருப்பேன். அதில் அது நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓ மை கோஸ் சன்னி லியோன் ஃபஸ்ட்டு ஒரே படம் தான் பண்ணேன் தமிழில். அதில் என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் சசிகுமார்னு. ஸோ அவங்க கூட ரவி மரியா காம்பினேஷனில் பண்ணேன். அப்போ தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அருண் வந்து ப்ரொடியூசர் கார்த்திக் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு புது படம் ஆரம்பிக்க போகிறேன், நீ வந்து பாரு மச்சி அப்படின்னு கூப்பிட்டான். வந்தப்போ ஐ காட் த இன்ட்ரடக்ஷன் டு டைரக்டர் அருண். அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேரக்டர் எல்லாமே ரோல் கதை சொன்னார். யார் ஹீரோன்னு கேட்டேன். எம்எஸ் பாஸ்கர். எப்போவுமே அருண் ஒரு வார்த்தை சொல்லுவார், என் தலைவன் அவன் தான் அப்படின்னுவார். என் தலைவன் தான் வந்து ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நானும் மதுவும் அதெல்லாம் பேட்மிண்டன் ஆடும்போதெல்லாம் ஃப்ரெண்டு. ஸோ மதுவுக்கு ஃபோன் பண்ணி எம்எஸ் பாஸ்கர் சாரோட அவர் கால் ஷீட் கேட்டு வீட்டில் போய் அப்ரோச் பண்ணி அப்படி இந்த படம் பில்டப் ஆச்சு. ஆக்சுவலாக என்னோட கேரக்டரில் ஒரு சின்ன ஒரு அட்வொகேட் கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது. அப்புறம் அருண் வந்து ஒரு சில டைலாக்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. பண்ணோன்னே சார் நீங்கள் தான் இதில் வந்து ஒரு லீட் பண்ணணும் அப்படின்னாரு. சரி ஓகே. அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் போது அவனுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருந்தது. அப்படி ஆரம்பிச்சு தான் இந்த பயணம். வரீங்க படத்துக்கு? ஆமாம், இந்த படத்துக்குள்ளே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து எனக்கு ஒரு திருப்பு முனையாக, எனக்கு மட்டும் இல்லை, இதில் நடித்தவங்க எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையாக இருக்குன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஜாம்பவான் கூட நாங்களாம் நடிச்சிருக்கோம். அவர் ஒருத்தரே போதும் அந்த படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு. தட் இஸ் த மெயின் ரீசன். தேங்க்யூ. பிரியதர்ஷினி அருணாச்சலம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி. என்னுடைய பேர் பிரியதர்ஷினி அருணாச்சலம். நான் வந்து இதுக்கு முன்னாடி கேரக்டர் ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். தென் லீடுன்னு பார்த்தா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எம்எஸ் பாஸ்கர் சாரோட 2வது பொண்ணு. ரொம்ப ஒரு நாட்டியா அப்படி இருக்க ஒரு கேரக்டர். தென் வேற என்ன இருக்கு? இந்த படத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? ஆக்சுவலாக ஆடிஷன் தானே பண்ணி வந்தீங்களா? இல்லை, ஜீவன் மணின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த கான்டாக்ட் கிடச்சிது. அவர்கிட்ட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலியமாக இவங்ககிட்ட வந்தேன்.
தென் டேரக்டர் ஸ்டோரி நரேட் பண்ணார். சேம் நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்தனால என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க சொன்னார். நான் நடிச்சு காமிச்சேன். தென் ஓகே, நீ எப்படி இப்படி நேச்சுரலாக இருக்கியோ அப்படியே இரு, ஸோ அது வந்து உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அதே க்யூட்னஸோட படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர். ஸோ ஆகாஷ் பிரேம்குமார், ஸோ உங்களை பற்றி ஆல்ரெடி தெரியும் பல பேருக்கு. ஸோ இந்த ஒரு கதைக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க, எதனால் இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணீங்க? ஓகே பண்ணங்கிறத விட ஆனந்த் அண்ணா இந்த படத்தோட டிஓபி வந்து நான் பாலாசரோட வர்மாவில் நடிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது இதில் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார். அவருக்கு கேட்டதுனால தான் நான் சரி ஓகே இமீடியட்டாக என்ன கதைன்னு கேட்டேன். கதை நல்லா இருந்துச்சு அண்ட் கேரக்டரும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே 4 சீன்ஸ் இருந்தாலும் அதில் வந்து தனித்துவமாக நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குமாங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஒரு படமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போது ஈவன் பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், அந்த கதிர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். சின்ன திரை பெரிய திரை அதெல்லாம் இப்போ உடஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணால் இன்னைக்கு வந்து ஒரு டீசெண்டான ஒரு லெவலுக்கு நம்மளே போக முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் அக்கரன் வந்து இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம், ஒரு ஜென்யூனான ஃபிலிம். ஸோ ஒரு ஜென்யூனான ஃபிலிமில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சேலஞ்சிங்கான ஒரு ரோல், ஒரு என் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் இது வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக ரொமான்ஸ் பேஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யூடியூப்பில் நிறைய பண்ணியிருந்தேன். அண்ட் வர்மாவுமே இட்ஸ் காலேஜ் பேஸ்ட் ஒரு ஏர்பன் ஃபிலிம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரெண்டுக்கும் நடுவில் இருந்துச்சு. ஒரு டவுனிஷ் ஃபிலிமாக இருந்துச்சு, அது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டருக்கு ஸ்கோப் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நம்ம டேப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். அண்ட் அருண் ப்ரோ டைரக்டர் பயங்கரமாக இன்புட்ஸ்லாம் கொடுத்தாரு நிறைய. ஒரு சில விஷயங்கள் நானே பண்ணேன், அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவருமே அந்த கேரக்டருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு பெட்டராகவே ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் ரொம்ப கம்மி டேஸில் ஷூட் பண்ண படம் இது. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ், எனக்கு டோட்டலாகவே ஒரு 8 days தான் இருந்திருக்கும். படமுமே less than 20 daysக்குள்ளே 20-25 daysக்குள்ளே முடிச்ச படம். ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும்ல. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ளே ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட்டும் கொடுக்கணும், அதே சமயத்தில் பட்ஜெட்டாகவும் ரொம்ப அடி வாங்கிடக்கூடாதுங்கிற இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு நடுவில் பண்ண ஒரு படம் டெஃபினட்டாக ஆடியன்ஸஸ் பார்த்தாங்கன்னா ஒரு ஜென்யூன் ஃபிலிம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். பட் இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ தான் க்ரோத் ஆகி வந்துட்டு இருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீட் அப்படின்னா எம்எஸ் பாஸ்கர் சார் தான். ஸோ அவரோட ஃப்ரேமில் நடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். அவருக்கு ஈக்குவலாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், ரீடேக் நம்ம எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தோணிட்டு தான் இருக்கும். அதை எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு வெட்டரன் ஆக்டரோட நடிக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் அவருக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை கூடயோ நடிக்கிறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் அதை நம்ம ப்ரெஷராக நினைக்காம அது ஒரு சேலஞ்சாக நினச்சோன்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹெல்தி சேலஞ்சாக. ஏன்னா ஒரு சீன் நல்லா இருக்கணும்னா அதில் இருக்கிற 2 ஆக்டர்ஸுமே நோ மேட்டர் ஹவு யங் ஆர் ஓல்ட் தே ஆர் ஈக்குவலாக நடிச்சாதான் அந்த சீன் நிற்கும் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கோம். இப்போது கார்த்தி சாருக்கு ஆப்போசிட்டாக அர்ஜுன் தாஸ்னு ஒரு புது ஆக்டர் வந்து ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவர் நடித்த சீன்ஸும் அந்த படமும் நின்றுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்க இருக்கும். அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதே சமயத்தில் பயப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு ஒரு விஷயம் பண்ணோம்னா அது டெஃபினட்டாக ஆர்கானிக்காக அந்த சீன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். மோர் தென் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத விட அந்த சீன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ரசனை இருக்கிற யாராக இருந்தாலும் நடிக்கும் போதே நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட நடிச்ச சில சீன்ஸ்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆர்கானிக்காவே இந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு. சீன் அண்ட் த ஃபிலிம் இஸ் த ஹீரோ அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ அது நல்லா வரணுங்கிறதுக்காக உழைக்கணும். அதுக்கு வந்து நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போகலாம். அண்ட் இந்த மாதிரி வெட்டரன் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து அப்பா பொண்ணு. ஸோ வந்து அப்பான்னு சொல்லும் போதே அந்த சென்டிமெண்டலாக வந்து எனக்கு ரொம்பவே, ஏன்னா எல்லாருக்குமே அப்பா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா ஒரு கேரக்டர் பண்ணுறாங்கன்னா எனக்கு என்னாச்சுன்னா நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம அப்பாவாக நான் அவங்களுக்கு பொண்ணாக பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் சின்ன சின்ன விஷயம் வந்து சார் வந்து சொல்லி கொடுத்தாரு. அதாவது பாடி லாங்குவேஜஸ்ஸு எனக்கு அங்கே டைலாக்கே இல்லை. ஸோ வந்து ஒரு சீக்வன்ஸ் நடந்துகிட்ருக்கு, அப்போ வந்து நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி, ஏன் சும்மா நிற்கிற அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவ்வளோதான். ரொம்பவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த படத்தை பற்றி. தென் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஆப்போசிட் டைலாக்ஸ் நிறைய இருந்தது. நான் ஒரு சில டைலாக்லாம் மறந்துட்டேன், நான் பேசவே இல்லை, நான் பாட்டு இப்படியே அமைதியாக இருக்கேன். சார் அந்த டைமிங் கொடுத்து அவரே நெக்ஸ்ட் டைலாக்கும் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த டைலாக் விட்டுட்ட தானே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ வந்து அம்புலா ஒரு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்தார், ரொம்ப ஜென்யூனாக இருந்தார். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சூப்பர் சார். நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கும்போது இந்த லுக்லேயே கொஞ்சம் ஒரு வில்லத்தனமாக தான் இருக்கீங்க. படத்துல கிட்டத்தட்ட அதே கேரக்டர் தானா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கதை வந்து இப்போ சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அது முக்கியம், உங்களுக்கு இது பேர் சஸ்பென்ஸ் தான்.
எனக்கு வந்து நெகட்டிவ் ஷேட் ரொம்ப பிடிக்கும். ஐ வாண்ட் டு பி அ வில்லன் ரோல். நான் அவர் இது பண்ணுறதே வில்லனுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவேன், இல்லை போலீஸ் ரோல். இது 2 தான் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நோக்கி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லக் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு பண்ணது பிரபு சார் கூட உன்னோட காண்ற படத்தில் அவரோட காம்பினேஷனில் பண்ணேன். அப்படி தான் எனக்கு அவரோட இன்ட்ரடக்ஷன் கிடைச்சது. இப்பயும் பார்த்தா கார்த்தி வாடா அப்படின்னு தூக்கி தோலில் போடுவார். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது கூட பார்த்தோன்னா என்ன மாதிரி ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் வச்சுட்டு வெயிட்டில் சொன்னேன்டா அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு க்ளோஸ்னஸ் எனக்கு அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி ராமையா சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகல, வெற்றி இது. அதுக்கப்புறம் சார் கூட இதில் என்ன ஒரு பியூட்டினாக்கா, இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு இவ்வளோ நாட்கள் பொறுத்து ஆடியோ லான்ச்சில் என் பேர் குறிப்பாக மென்ஷன் பண்ணி கார்த்திக் சார் வந்து அந்த பேஸ்ட்லாம் போட்டு ஒட்டிட்டாங்க, அது ஒரு கொசு கடிச்சா கூட அவரால் நகரக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சார்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சு சொன்னது வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்மள மாதிரி வளர்ந்து வரவங்களை வந்து அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. பட் அவர் எல்லாருக்கும் அந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக சொன்னார். அதுவே ஐ எம் பிளஸ்டு. அதே மாதிரி ஆக்டிங் ஸ்பாட்டில் சொல்லும்போது சில சீன்ஸ் பண்ணும்போது அந்த முதல்ல வந்து அவரே பார்த்துட்டு அந்த சின்ன பேஸ்ட் மாதிரி ஒரு தடையை ஒட்ட வச்சுருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், ட்ரெய்லரில் பார்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. பெயின்லாம் வந்து புண்ணு மாதிரி ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த தட்டி கொடுத்து டைரக்டர் கூப்பிட்டு சொன்னார், ஏன் இந்த பையனை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னாரு. அப்புறம் ப்ளஸ் பண்ணார், கண்டிப்பாக நீ பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி பிளெஸிங் கிடையாது, பெரிய விஷயம் இல்லைங்களா. பிரபு சார்கிட்டே அதை வாங்கிட்டேன், இவர்கிட்டே வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவங்க கூட நடிக்கிறதுனால நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு அதெல்லாம் கற்றுக்கலாம் நிறைய அவங்ககிட்ட. அந்த ஸ்பாட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இமீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக எப்படி ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் முடிச்சு வந்து உட்காருவார், உட்காந்துட்டு வில் ப்ராக்டிஸ் த டைலாக்ஸ். அங்கே எக்ஸ்ட்ரா போட்டு டேரக்டர் கூப்பிட்றாரு. டேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க. ஐ வாண்ட் டு பி த சேம். நாங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணோம். டேரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை நாங்கள் ஸ்கிரீனில் கொண்டு வரணும்னு நினச்சோம். அது கேட்குறாரு, அருண் இது இப்படி பண்ணலாமாப்பா, இப்படி பண்ணால் ஓகே ஆகுமா உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஆமாம், அருண் கிட்ட கேட்குறாரு டேரக்டர்கிட்ட. என்கிட்ட சொல்லும் போதும் கார்த்தி நான் இதை பண்ணுவேன், இந்த டைமில் நீ இதை பண்ணணும், இது பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணலாமா ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிட்டு பண்ணது அதெல்லாம் பெரிய விஷயம். அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ வி ஆர் பிளஸ்ட் டு ஆக்ட் வித் ஹிம். ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்தாக இருக்காரு அவர் பார்க்க. கண்டிப்பாக. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அவர்கிட்ட? பங்க்சுவாலிட்டி தாங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஏன் டாப்ல இருக்காங்கன்னா, ஐ திங்க் அவங்க இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இவ்வளோ பாப்புலாரிட்டிலாம் கிடைச்சப்பறமும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பங்க்சுவாலிட்டி அண்ட் டிசிப்ளினை மெயின்டைன் பண்றதுனால தான் அந்த ஆர்ட் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் இந்த காலத்து ஆக்டர்ஸ் நிறைய பேர் கிட்ட பார்க்க முடியலன்னு லாட் ஆஃப் சீனியர் ஆக்டர்ஸ் இன்க்ளூடிங் ராதா ரவி சார், MS பாஸ்கர் சார்லாம் வந்து ஓப்பனாகவே ஸ்டேஜில் சொன்ன ஒரு உண்மை. அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஃபோனு, அப்புறம் இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு டைமுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துலையுமே ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கிறோம். வேற வெட்டரன் ஆக்டர்ஸ் கிட்டையும் டாப் ஸ்டார்ஸ் கிட்டையும் நம்ம வந்து ரைட் ஃப்ரம் விஜய் சார்லேருந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட டிசிப்ளின் அண்ட் பங்க்சுவாலிட்டி. ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரோட டைமுமே இட்ஸ் மணி அண்ட் இட்ஸ் வேல்யூபிள். ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து கற்றுக்கலாம் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு டாப் ஆக்டர் டெஃபினட்டாக. ஸோ உங்கள் 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த கேரக்டருக்காக நீங்கள் தனியாக எதுவும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா? இந்த ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு தனியாக அவங்கள நீங்களே மோல்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான விஷயம்? இல்லை, வெயிட் மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு கவுன்சிலர், பொலிட்டிஷியன் சொல்லும்போது கொஞ்சம் வெயிட்டு போடணுன்றதா வெயிட்டு போட்டேன். நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு சார்பேட்டா பார்த்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, சீரியல் பண்ணதுக்கும். கொஞ்சம் வெயிட் நான் போட்டேன். இப்போ திருப்பியும் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஒரு கவுன்சிலராக பண்ணுறோம், பாடி பில்டராக இருந்து நிற்க முடியாது, பர்ஃபெக்டாக இருக்க முடியாது சொல்லிட்டு ஒரு அன்இவன் பாடி ஷேப்பில் இருக்கிறதுக்காக வெயிட் அதில் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா டேரக்டர் என்கிட்ட பேசுவோம், நிறைய பேசுவோம், நானும் வரும். அருண் இது ஃபஸ்ட்டு படம் இது. ஸோ எல்லாரோட ஒரு திருப்பு முனைன்னு ஒரு படம் கிடைக்கணும். ஸோ இந்த படம் எல்லாருக்குமே, வெண்பாவாகட்டும், பிரியாவாகட்டும், ஆகாஷ், எல்லாருமே அடுத்த லெவல் போகணுன்னு தான். அந்த ஹார்ட் ஒர்க் இதில் தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த வெயிட்டை போட்டு நடித்தேன். அவர் சொன்னார் இது கரெக்டாக இருக்குது சார், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக பில்டப் பண்ணதான். எனக்கு பெருசாக லுக்காக மாற்ற முடியல. ஏன்னா அந்த டைமில் நான் சேரன் சாரோட ஜேர்னியில் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு சோனி லிவ்ல. அதனால பெருசாக லுக் மாற்ற முடியல. பட் கேரக்டருக்குன்னு சில இன்ட்ரிகசிஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லா ரோல்ஸுமே கொஞ்சம், நான் சொன்னேன் இல்லையா, சாஃப்டர் சைடில் இருந்துச்சு. இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் போத். அதாவது அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் வந்து அக்ரெசிவா இல்லை ரொம்ப நல்ல நேச்சர்ட் பர்சனா, இப்படின்றதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும் டில் தி எண்ட் இந்த கேரக்டர், அர்ஜுனுங்கிற கேரக்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் லெவல் மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் ஒரு அக்ரெசிவாக நடிக்கிற சீன்ஸும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக புதுசாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒர்க் ஆன் பண்ணோம். ஆனால் பெருசாக ட்ரைனிங் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா, நான் வந்து ஷூட்டிங்க்கு 3 நாள் முன்னாடி தான் ப்ராஜெக்ட்குள்ளே கமிட் ஆனேன். ஏற்கனவே ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு வந்துச்சு இந்த படம். ஸோ அந்த டைமில் பெருசாக ஹோம் ஒர்க்லாம் பண்ண முடியல. ஸோ இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த படத்தினுடைய டீசர் பார்க்கும்போது, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ பார்க்கும்போது, ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்ல வராங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணுச்சு. அதான் அது இருக்கா, இல்லை படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியே வரும்போது அவங்க மைண்டில் என்ன மாதிரி விஷயங்கள் தோணும்?
டெஃபினட்டாக ஒரு ஜென்வன் அட்டெம்ப்ட் அட் அ சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும் இந்த படம். 100% எந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு சாங்கோ இல்லைனா வந்து தேவையில்லாமல் ஒரு காமெடி சீனோ இல்லை ஏதாவது ஒரு கமர்ஷியலாக ஒரு டைல்யூஷன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு படத்தில் வேணும்னே ஒரு சில விஷயங்கள் சேர்க்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்காரு டைரக்டர் அருண். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ரீடமும் இருக்காது, அந்த போல்டான ஒரு நேச்சரும் இருக்காது. அது ரெண்டுமே இருந்ததுனால பார்க்குற அந்த அந்த ரன் டைமில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபிலிம் பார்த்து ஃபீல் கிடைக்கும். எமோஷனலாகவும் நல்ல ஃபிலிம் இது. எமோஷனல் ஃபேட், இந்த அன்வான்ட் ஃபேட் சுத்தமாக அதில் இருக்காது. உங்களுக்கு ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தேவையோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போயிடறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் படத்தோட லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் உங்கள் சஸ்பென்ஸ் வந்து என்னன்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இந்த பியூட்டியே. இந்த படத்தில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது படத்தோட கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் உடையும். ஆமாம், டேரக்டர் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அது பெரிய ட்விஸ்ட், அது சின்ன ட்விஸ்ட்டில் பெரிய ட்விஸ்ட்டு. கடைசியில் கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு அது தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ட்விஸ்ட்டு. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பொதுவாக அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நம்ம ஊரில் தேட்டர் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஸோ அது ஒரு இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆர்டிஸ்டாக? அதான் கதை நல்லா இருந்தாவே ஜெயிச்சிடும் சார். மெயின் அதான் சார். இப்போ வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து கதை ஸ்டோரி தான் பேஸ் பண்ணி வருது. இப்போ கதை ஸ்டோரி நல்லா இல்லைனாக்கா எத்தனை நாள் ஓடுது நம்மளே பார்க்குறோம். இப்போ ஒரு வாரம் ஓடினாவே, இப்போ தேட்டரில் ஒரு வாரம் ஓடினாவே அந்த படம் ஹிட்ன்ற மாதிரி மாறிடுச்சு, ட்ரெண்டே மாறிடுச்சு. ஸோ இந்த கதை ஜெயிச்சுனாவே ஆட்டோமேட்டிக் தேட்டர் புதுசாக கிடைக்கும் நம்மளுக்கு. ரீரிலீஸ் இப்போ நிறைய படம் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆனது இப்போ ரீரிலீஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க. அதுக்கும் க்ரௌடு போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஸ்டோரி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த வகையில் நம்ம படம் ஜெயிக்கும்ன்றது எங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ தொடர்ந்து இந்த ஒரு 4 மாதமாக மலையாள படங்கள் தான் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துது. தமிழ் படங்களை விட மலையாள படங்களுக்கு நம்ம ஊர்லேயே ஆடியன்ஸ் கூட்டமாக போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது கதை தான். அதே தான் மெயின் ரீசன், கதை தான் உங்களுக்கு. இப்போ என்னன்னா நிறைய சின்ன சின்ன டைரக்டர்ஸ் சின்ன பட்ஜெட்டில் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன ஸ்டோரிக்கு, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு. ஸோ அந்த படங்கள் வெளியே வரதுன்றது பார்த்தீங்களா, அது பெரிய சேலஞ்ச். இப்போ நம்ம தனபால் சார் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடச்சிருக்காரு எங்களுக்கு. அவர் மூலயமா இந்த படம் வெளியே வருது. இது நாங்கள் எவ்வளோ போராடணும்னு எங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் போராடி கடைசி இந்த படம் வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காம நிறைய படங்கள் இருக்குது. மலையாள படம் மட்டும் இல்லை, எல்லாமே நம்ம எல்லாமே இந்தியர்கள் தான். ஆனால் எல்லா படத்துக்கும் அந்த வேல்யூ உண்டு. சரி, அந்த பக்கம் நார்த்தில் போய் பார்த்தீங்கன்னா பெங்காலி படம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்மள்லேயும் நல்ல டேரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல கதாசிரியர்கள் இருக்காங்க. அது வெளியே வரத்துக்கு தாமதமாகுது. இப்போது நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்டில் போட்டிங்கனாக்கா ஈஸியாக முளைச்சி வந்துடும் அந்த செடி. தண்ணி ஏற்கனவே இருக்கும், மண் எப்படி. ஆனால் ஒரு பாறையில் போடுறீங்க ஒரு விதையை, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி வெளியே வருது. ஆனால் அந்த பாறையை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு மரம் தான் நிழல் கொடுக்கும். அது மாதிரி தான் இது. ஒருத்தர் ஜெயிச்சாவே ஒரு 10 பேர் பின்னாடி வந்துடுவாங்க. அதுதான் இந்த படம் தாக்கம் ஏற்படுத்தும் நம்புறோம். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ்? நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ஃபேரான கொஸ்டினுங்க. நான் அதை வந்து அக்செப்டும் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு பிகர் நேம்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்து டெஃபினட்டாக பெட்டர் பப்ளிசிட்டி அண்ட் பிகர் மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அது அன்டினைபிள் ஃபேக்ட். அது மாறவும் போகிறது கிடையாது. அது ரொம்ப வருஷமா அப்படிதான் இருந்திருக்கு. சோஷியல் மீடியா வளர்ந்தப்பறம் அது இன்னுமே அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய நேம் வந்து அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணாலோ இல்லை அதில் வந்து பிகர் ஆக்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருந்தாலும் டெஃபினட்டாக அந்த படத்துக்கு பிகர் ரீச் இருக்கும். இந்த படத்தோட சக்திக்கு இந்த படத்துக்கு என்ன கிடைக்க முடியுமோ அது கிடைச்சாலே இந்த படத்துக்கு அது சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி மலையாளம் ஃபிலிம்ஸை ஏன் இங்கே வந்து ரசிக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஸோ ஜென்யூன் டு இட்ஸ் நேச்சர். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு ஜானர் ஃபிலிம்ஸ் வந்து இங்கே எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது, என்னன்னா அது அன்ஆன்சர்ட் தான். அதே மாதிரி ஒரு தமிழ் படம் எடுத்தால் ஓடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, பிரேமலுவே நம்ம ரசித்தோம். அதே மாதிரி ஒரு தமிழ் ஃபிலிம் எடுத்தா ப்ராபப்ளி ஓடுமா ஓடாதாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அது மலையாளம் ஃபிலிம்ங்கிறதுனால தான், அந்த நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிலிமா இருக்கிறதுனால தான் அதை இங்கே ரசிக்கிறாங்க. ஏன் தளபதி படத்தை வந்து மலையாளம்ல பார்க்கலையா? அதே மாதிரி ஒரு மாஸ் ஃபிலிம் அவங்க பண்ணலாமே, அவங்க இந்த மாதிரி படம் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் ஈச் இண்டஸ்ட்ரி இஸ் இண்டிஜினஸ் டு இட் செல்ஃப். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் இன்னொரு இண்டஸ்ட்ரியில நம்ம பண்ணுறதுக்கு அட்டம் பண்றதே வந்து இட்ஸ் பிக் ரிஸ்க்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்குங்க, அந்த ஃபார்மேட்டை நம்ம மாற்ற முடியாது. அதை ஸ்லோவா வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி ஸ்லோவா வேணா, எப்படி லோகேஷ் சார் பீட்சா வந்தபோது கார்த்திக் சுப்புராஜ் சார் இவங்கெல்லாம் வந்து ஸ்லோவா மாற்ற ட்ரை பண்ணாங்க. அது ஓரளவுக்கு மாற்றினாங்க. அவங்களுமே பிகர் ஹீரோஸ் வச்சு படம் பண்ணும்போது ஒரு ரெகுலர் ஃபிலிம் தானே பண்ண முடிஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, there is a market and they have to cater to that market ன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை. ஸோ இந்த படத்துல போட்டதை விட அதிகமாக கிடைச்சாலே ப்ரொடியூசர்ஸ் கோயிங் டு பி ஹாப்பி. நடிச்சவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மர்னு பேர் கிடைச்சாலே அடுத்த படம் கிடைக்க போகுது. ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு கம்பீட் வித் பிகர் ஃபிலிம்ஸ். ஆனால் அன்நோட்டிஸ்டாக போகிறது ரொம்ப ஒரு சேட் ஃபேக்ட். அதை உண்மையே பண்ண முடியல இன்னைக்கு. ஏன்னா நிறைய கண்டென்ட் டம்ப் ஆகுது, நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் உள்ள வராங்க, பார்க்குறவங்களோட எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக இருக்காங்கன்னு கவுண்டமணி சார் கூட ஏதோ ஒரு ஸ்டேஜ் சொல்லியிருந்தாரு. நான் கம்ப்ளீட்லி அக்செப்ட் தட் ஃபேக்ட். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிக்கிறப்போ 2017 ஒரு வாரத்துக்கு 3 படம் வரும். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு 8 படம் வருது. ஸோ மேபி நெக்ஸ்ட் ஒரு 5 years கழிச்சு 12 ஃபிலிம்ஸ் வரலாம்.
அண்ட் இது இல்லாம ஓடிடியில வேற நம்ம படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து நிஜமாவே ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஃபிலிம் ஓடிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்மாலர் ஃபிலிம் போய் தியேட்டர்ல பார்ப்போமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அது ஏன் பார்க்கணுங்கிற கேள்வி இருக்கு. அண்ட் இட்ஸ் ஃபைன் ஆல்சோ. எல்லாரும் அதை பார்க்கணும்னு அவசியமும் இல்லை. அது ஓடிடியில் வரும்போது அதுக்கான ரிசெப்ஷன் கிடைச்சா கூட ஐ திங்க் அது போதும்னு நினைக்கிறேன். பட் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ் டெஃபினெட்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் சப்போர்ட் ஸ்மாலர் ஃபிலிம்ஸ். ஏன்னா மாநகரம் மாதிரி ஃபிலிம்ஸை பார்த்து தான் நான் வந்து நடிக்கணும்னே ஆசைப்பட்டேன். மாநகரம், பீட்சா, சூதுக்கோ மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்போ வந்தபோது நல்ல ரிசெப்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் வரணும்னு எனக்கும் ஆசை. ஏன்னா பெரிய ஃபிலிம்ஸ்க்கு எப்படியுமே ரிசெப்ஷன் கிடைக்கும். அதையும் நம்ம போய் பார்க்க போறோம். பட் இதை பார்க்கறதுக்கு பீப்புள் ஆர் லெஸர் இன் நம்பர். ஸோ அதை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு ப்ராபப்ளி நம்ம சைட்ல இருந்து தான் we have to put effort ன்னு நினைக்கிறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் மார்க்கெட்டிங், கரெக்டான ஆடியன்ஸ், இதுக்கு யார் ஆடியன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு அவங்கள எப்படி நம்ம டேப் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஸ்டில் மாறணும் ஹோப்ஃபுல்லி. ஸோ ஓகே, படத்தை பற்றி கொஞ்சம் சீரியஸாகவே பேசி போயிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு ஃபன் செக்மெண்ட் மாதிரி. ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் ஹீரோ இருப்பாங்க. இப்போ இந்த காலம் வந்து ரீரிலீஸ் காலம் தான். பயங்கரமாக எல்லா படமும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யார்? எந்த ஒரு படத்தை நீங்கள் ரீரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிரியாட்டிலிருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அமைதியாக. ஓகே, அவங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்த கில்லி. உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார்? என்னுடைய ஃபேவரட் விஜய் சார் தான். விஜய் சார் தான். ஓகே, கில்லி இப்போ ரிலீஸ் பார்த்தீங்களா போய்? இல்லை, நான் ரெகுலராக ஃபோன்லேயே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு போகணுன்னு ஆசை. பட் ஆனால் டைம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்ப்பேன். எப்பயுமே கில்லி எப்படி சொல்கிறதுனா, எப்போ பார்த்தாலுமே அது புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்புறமேட்டா வில்லன், ஐயோ ட்ரூ லவ். சீரியஸாக அந்த செல்லோன்னு கூப்பிடுறதாகட்டும், நான் ரொம்ப விரும்பி பார்த்தது வந்து அதில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து சீரியஸாக ரொம்பவே இருந்தாலுமே அவரது வந்து ட்ரூ லவ்ங்க. அது எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? ஸோ படத்தில் எப்படி எடுத்துகிட்டு போயிருந்தாலுமே அது ஒரு ட்ரூ லவ் இருக்குல்ல. ஸோ அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நானும் விஜய் சார் ஃபேன் தான். எனக்கு பெரிய ஹீரோஸோட படங்கள் எல்லாமே வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது போய் பார்க்கணும்னு தோணும். பார்க்கவும் செஞ்சிருக்கேன். பாபா கூட பார்த்தேன். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். இப்படி எனக்கு என்ன ஆசைனா, இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு ஃபிலிம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி சரோஜா, சென்னை 28 மாதிரி ஃபிலிம்ஸும் நம்ம ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ப்ராபப்ளி திஸ் இஸ் த டைம் ஃபார் குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிலிம்ஸ் அப்படின்னா வெங்கட் பிரபு சாரோட ஃபிலிம்ஸ் ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பஞ்சதந்திரம் மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த டைம்ல ரிசெப்ஷன் கிடைக்காத ஒரு ஃபிலிமை இப்போ ரிலீஸ் பண்ணி அது கிடைக்கும் போது அது இன்னும் ஒரு புதுசான ஒரு விஷயம். கில்லிலாம் எப்படியுமே அந்த டைமுக்கே 50 crore கிராஸருங்க. ஸோ புதுசாக ஒரு விஷயம் பண்ணோம்னா ஓடாத ஒரு படத்தை தூக்கி நம்ம ரீரிலீஸ் பண்ணும்போது அது இப்போ ஓடும்போது 1001 கூட நான் சொல்லுவேன். ஸோ ஃபிலிம்ஸ் விச் ஆக்சுவலி ஆர் அப்ரிஷியேட்டட். ஆனால் அது தேட்டரிக்கெலாம் அவ்வளோவா போகாத ஃபிலிம்ஸை பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பஞ்சதந்திரம், 1001 அண்ட் வெங்கட் பிரபு சாரோட என்டையர் ஃபில்மோகிராஃபி டில் மங்காத்தாமே ஒன்று ரிலீஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கும். மஞ்சா சூப்பராக. நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணது காதல் கொண்டேன் சார். நான் ஃபஸ்ட் ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக நான் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் பண்ண முடியல. புதுப்பேட்டை நான் பண்ண வேண்டியது பண்ணல. செல்வராகவன் டயட் ஃபேன் ஆஃப் செல்வராகவன். ஏன்னா ஃபஸ்ட் என்ன நடிக்க வச்சு டப்பிங் என்ன பேச வச்சார். தனுஷோட ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன் நான். அதில் 4 பேர் நாங்கள் பண்ணியிருப்போம். அதில் அன்பு இன்னைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இதில் பெரிய லெவலில் இருக்கான். நானும் அவளாம் ஒன்றா தான் இண்டஸ்ட்ரியில் உள்ளே வந்தோம். ஸோ அவரோட படத்தில் 1001 சொன்ன மாதிரி அது இப்போது பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு. ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்க என்ன மைண்ட் செட்டோட வரலாம்? இந்த படம் மூலமாக அவங்க கற்றுக்க போகிற ஒரு விஷயம் என்ன? ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஜென்யூன் ஃபிலிமை நம்ம எப்படி அந்த சொன்ன மாதிரி பீட்சா அண்ட் சூதுக்கவும் 8 தோட்டாக்கள் சார் நடித்த படமே கூட நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மாநகரம் மாதிரி மல்டி ஸ்டாரர்ஸ் வேர் எவ்ரி ஆக்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். கதை தான் ஹீரோ. அதில் எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு டாப் ஆக்டர் வந்து ஒரு மெயின் சென்ட்ரல் லீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிலிம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இமோஷனலாக ஒரு பைண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ஒரு எந்த ஏமாற்றமும் கொடுக்காத ஒரு ஜென்யூன் ஃபிலிமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். புதுசுன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் மெயினாக. தென் ஆகாஷ் சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பிளாங்காக வந்து பார்த்தாலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் நடிச்சிருக்கிறது வந்து நடிச்சிருக்காங்கன்னே தெரியாது, நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் இருக்குது. என்ன கேட்டால் ஒரு அப்பா பொண்ணோட எமோஷ்னல் வந்து இதில் நிறையவே இருக்குது. ஸோ அப்பாவோட பொண்ணுங்களுக்கு எல்லாருமே, அதாவது டாடி லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேர்ள்ஸுக்குலாம் இது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கணும். இது ஒரு கம்ப்ளீட் சஸ்பென்ஸ் த்ரில்லருங்க. நிறைய பேர் இப்போ அதான் பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் ஈஸியாக ரீச் ஆகிறது தான். எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அடுத்த சீன் என்னன்னு உங்களுக்கு இந்த சீட்டு நுனியில் உட்கார வைக்கிறது சொல்லுவாங்களா, அது மாதிரி
யார் இதை பண்ணியிருப்பா, எதனால் பண்ணுறாங்க, அது மாதிரி கொஸ்டின் வரும். அதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அதில் எம்எஸ் பாஸ்கர் தூக்கி நிறுத்திருக்காரு ஆஸ் யூஷுவல் இந்த படத்தை. ப்ளஸ் மியூசிக் ஹரி வந்து எக்ஸ்ட்ராடனரி, ஒரு புது பையன் அருமையாக பண்ணியிருக்காரு. அருண் அவர் தான் ஃபஸ்ட்டு டெபியூட் மூவி இது. அவருக்கு இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ரீச், மக்கள்கிட்ட ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கான அங்கீகாரம் அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறது. ஒரு கலைஞனுக்கு வந்து அதுதான் அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது. அந்த அங்கீகாரம் இந்த படத்து மூலமே எங்களுக்கு கிடைக்கும். ஸோ மக்களுக்கும் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்னஸ், நல்ல படம் பார்த்தோம், எந்த ஒரு தேவையில்லாத ஃபேட்டோ இல்லை ஐட்டம் சாங் அது மாதிரி படத்துக்கு கமர்ஷியலாக தேவையான எதுவும் இதில் இருக்காது. ஒரு நல்ல மெசேஜோட நல்ல உட்காந்து திருப்தியாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லும்போதே இந்த படம் பற்றியான ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகரிக்குது. ஸோ இந்த படமும் வெற்றி அடையணும், நீங்களும் உங்களுடைய கரியரில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.